இந்த நாளிலே கூட ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து ஆண்டவர் அன்றைக்கு நம்மோடு என்ன பேச சித்த வைத்திருக்கிறார் என்பதை குறித்து ஆமென் ஹல்லேலூயா நாம் தியானிக்கலாம். எடுத்து வாசியுங்கள். ஆமென். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆமென் 2வது அதிகாரம் 13வது வசனம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே 1061வது பக்கம். பழைய ஏற்பாட்டிலே 1061வது பக்கம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆமென் 2வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் அவர் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே யோவேல் தீர்க்கதரிசி ஆமென் இப்படியாக ஆமென் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தை திரும்புங்கள். நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டிய ஆமென் காலங்கள் சமயங்கள் வந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய முகத்திற்கு நேராக நீங்களும் நானும் ஆமென் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் பிரைஸ் தி லார்ட் சில நேரங்களிலே நாம ஆமென் ஹல்லேலூயா ஏதாவது துக்கமான வீட்டுக்கு போனோம்னு சொன்னா, யாராவது இழந்து விட்டாங்கன்னு சொன்னா, இல்ல சில சூழ்நிலைகள் ஆமென் ஹல்லேலூயா இங்க பார்க்கும்போது இந்த ஆக்கிரமிப்புள்ள கட்டி வச்சிருப்பாங்க. அதை இடிக்கும் போது அந்த ஜனங்கள் ஆமென் கிட்டத்தட்ட 40-50 காலங்களா வருட காலங்களா அங்க இருப்பாங்க. அவங்க அதை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஆமென் தங்கள் ஆமென் ஹல்லேலூயா நல்ல மார்க்கோட அடிச்சிட்டு சட்டையை கிழிச்சு என்ன பண்ணுவாங்க, ஆமென் அவர்கள் வேதனைப்படுவார்கள். ஆமென் ஹல்லேலூயா. அதே மாதிரி துக்க வீட்டுக்கு போனாலும் ரொம்ப பிரியமான அதாவது ஆமென் பிரியமானவர்களுடைய இழப்பு இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே போல ஆமென் ஹல்லேலூயா சட்டையை கிழித்து ஏன் என்னை விட்டு போன அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆமென் ஹல்லேலூயா அவங்க என்ன பண்ணுவாங்க, துக்கப்படுகிறவர்களா இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஆமென் ஹல்லேலூயா வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்க தேவனாகிய கர்த்தரிடத்துல என்ன பண்ணுங்க, திரும்புங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களிடத்துல வெளிப்புறமான பிரைஸ் தி லார்ட் ஆடையை போன்ற வெளிப்புறமான காரியங்கள் காணப்படுகிறது. ஆமென் ஹல்லேலூயா. ஆடையை கிழித்தெறிவது போல நான் ஆண்டவருக்கு முன்பாக பக்திமானாய் நடந்து கொள்கிறேன், நான் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமானாய் இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்புறமான காரியங்களிலே அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, ஆமென் தங்களை பரிசுத்தவான்களை போல காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் மேலான தோற்றம் அல்ல உங்கள் உள்ளான மனிதன் ஆமென் ஆண்டவரோடு கூட இணைய வேண்டும். ஆமென் உள்ளான மனிதன் ஆமென் ஹல்லேலூயா தேவனிடத்திலே திரும்புகிறவனாய், தேவனை பார்க்கிறவனாய், தேவனை சார்ந்திருக்கிறவனாய் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதற்காக தான் அழைத்தார். ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் ஆமென் ஹல்லேலூயா இந்த வஸ்திரத்துல ஆமென் இந்த புறம்பான சரீரத்துல ஆமென் சுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படியாக மாத்திரமல்ல, ஆமென் நீங்கள் ஆமென் உள்ளான மனிதனுக்குள்ளாய் ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஆத்மா என்கிறதான இந்த உள்ளான மனிதன் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், கரைபடாததா இருக்க வேண்டும். அதனால தான் பவுல் சொல்றாரு, ஆமென் உங்கள் சரீரம் ஆவி ஆத்மா ஆமென் இது மூன்றும் எப்படி பண்ணும், கரைபடாதபடிக்கு பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்ப ஆமென் பிரைஸ் தி லார்ட் நீங்களும் நானும் ஆமென் இருதயத்தை கிழிப்பது என்பது ஆமென் தேவனுக்கு மட்டுமே தெரியக்கூடியதான ஒரு ஆமென் மனஸ்தாபம். பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. புறம்பாய் உபவாசம் செய்வதா இருக்கட்டும், ஆராதனையா இருக்கட்டும், இதெல்லாம் மற்ற ஜனங்கள் பார்ப்பாங்க, மற்றவர்களும் பார்ப்பாங்க, மற்ற விசுவாசிகளும் பார்ப்பாங்க. ஆனால் அந்தரங்கத்திலே ஆண்டவரிடத்திலே நம்முடைய மனதை ஆமென் ஊற்றி ஆமென் நம்முடைய இருதயத்தை கிழித்து ஆமென் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் போது, ஆண்டவரே ஆமென் என்னுடைய இருதயம் உமக்கு மாத்திரமே தெரியும், என்னுடைய ஆமென் உள்ளான வாழ்க்கை உமக்கு மாத்திரமே தெரியும், என்னுடைய புறம்பான வாழ்க்கை மாத்திரமல்ல ஆமென் என்னுடைய உள்ளான வாழ்க்கையை பார்க்கிறவர், என் இருதயத்தை சோதித்தருகிறவர், என்னை இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் நீராய் இருக்கிறபடினாலே உமக்கு முன்பாக நான் என்ன பண்றேன், என் இருதயத்தை கிழிக்கிறேன். ஹல்லேலூயா. என் இருதயத்தை அவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நான் என்ன பண்றேன், ஆமென் ஊற்றி விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும், அர்ப்பணிக்கிறவர்களா இருக்க வேண்டும்.
கிறிஸ்தவர்களை பார்த்தோம்னு சொன்னா ஆமீன் ஹalleluya சடங்காச்சாரமாய் ஆமீன் ஹalleluya ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டோம் ஆமீன் ஏதோ ஆமீன் ஹalleluya ஆவிக்குரிய குடும்பத்துல பிறந்துட்டோம் அதனால சபைக்கு போகணும் அதனால என்ன பண்ணணும் ஆமீன் ஹalleluya ஆண்டவரை தேடணும் ஆமீன் பாஸ்டர் இல்லைன்னா கேட்பாருன்னு சொல்லிட்டு ஆமீன் ஹalleluya மற்றவர்களுக்காக அழைத்து வருவார்கள். ஆனால் நீங்களும் நானுமோ ஆமீன் தேவன் செய்த நன்மைகளை எண்ணி ஹalleluya தேவன் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி தேவன் பாதுகாத்த விதங்களை எண்ணி அவன் நடத்தினதான விதங்களை அவன் யோசித்து பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்ல நாம் ஆலயத்துக்கு வருகிறவர்களா இருக்கிறோம். ஹalleluya ஆண்டவர் ஆமீன் ஹalleluya நொறுங்கின இருதயத்தை நறுங்குண்ட இருதயத்தை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அவன் வேதம் சொல்லுகிறது மனிதன் முகத்தை பார்க்கிறான் ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya தாவீதுடைய ஆமீன் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார். ஆனால் சாமுவேல் இருதயத்தை பார்க்கல, வெளிப்புறமான தோற்றத்தை பார்த்தார். ஆமீன் நல்ல பராக்கிரமசாலியா இருந்தவர்களை பார்த்தார். அவன் இவர்கள் தான் ராஜாவாயிருக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணாரு ஆமீன் ஹalleluya இவனா முதலாவது ஆளா இரண்டாவது ஆளா மூணாவது பையனான்னு சொல்லிட்டு அவன் முகத்தை பார்த்தார். ஆனால் ஆண்டவர் தாவீதினுடைய ஆராதனை முகந்து பார்த்தார். ஹalleluya நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பதாக ஆமீன் உண்மையாய் ஆராதிக்கும் போது ஆண்டவருக்கு தெரிகிற மாதிரி ஆமீன் ஹalleluya வெளிப்புறமாய் அல்ல, உள்ளத்தை கிழித்து இருதயத்தை கிழித்து ஆண்டவரே நீரே என் ஆறுதல் ஆமீன் நீரே எனக்கு தேவை என்று சொல்லி ஆமென் ஹalleluya அவருடைய சமூகத்தில் நம்மை ஊற்றுவோம் என்று சொன்னால் ஆமென் மனிதன் உயர்த்துவதல்ல, தேவன் நம்மை நம்முடைய சந்ததி உயர்த்துவார். ஹalleluya அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் நாம் என்ன பண்ணுவதில்லை, கைவிடப்படுவதில்லை. இதே தாவீது ஆமென் ஹalleluya பாவம் செய்த போது அவன் உரியாவினுடைய மனைவி ஆகிய பத்சேபாளிடத்துல பாவம் செய்த போது நாத்தான் ஆமென் தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு நீ செய்யறது தப்பு ஆமென் நீ ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தன்னு சொன்னோனே அவன் இந்த தாவீது என்ன பண்ணல, நான் ராஜா நான் என்ன வேணாலும் செய்வேன், எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு, என்னுடைய நாடு எனக்கு கட்டப்பட்டு இருக்குது, அதனால எதை வேணா செய்வேன் அவன் சொல்லல. அவன் நாத்தான் அவன் தீர்க்கதரிசி சொன்ன போதோ அவன் மனம் கசந்தான். ஹalleluya அதனாலதான் 51வது சங்கீதத்தை ஆமென் ஹalleluya பாவ சங்கீதத்தை ஆமென் ஹalleluya சங்கீதத்தை வந்துட்டு அவன் தாவீது எழுதுறான். ஹalleluya நான் ஆண்டவருக்கு விரோதமாக நான் என்ன பண்ணேன் ஆமென் ஹalleluya நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி ஹalleluya வாசிக்கும் போது ஆமென் சங்கீதம் 51வது சங்கீதம் 7வது வசனம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 51வது சங்கீதம் 17வது வசனம் 51வது சங்கீதம் 17வது வசனம் தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதோ நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் என்ன பண்ணி உரைக்கணீர். ஹalleluya தேவனை கேட்கும் வழிகள் என்னது, நொறுங்குண்ட ஆவிதான். உடைக்கப்பட்ட இருதயத்தோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தை நம்மை உடைத்து ஊற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்ததான அந்த சகோதரி அப்படிதான் செய்தாங்க. அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஆமென் இயேசு அமர்ந்திருக்கும் போது ஆமென் ஆண்டவர் வேற யாரையும் பார்க்கல, சுற்றி இருந்தவர்களை பார்க்கல. ஆமென் ஹalleluya அவள் தன்னுடைய ஆமென் அந்த பரிமள தைலத்தை ஆண்டவருடைய பாதத்திலே உடைத்து ஊற்றினாள். பிரைஸ் தி லார்ட் ஹalleluya தன்னுடைய தலைமையிலே என்ன பண்ணாரு ஆமென் சுத்தம் செய்தால் ஆமென் ஹalleluya ஆண்டவர் ஆமென் இருதயத்தை பார்த்தார். அந்த விலையுயர்ந்த பொருளை ஆண்டவர் பார்க்கல, ஆமென் அந்த ஆமென் சகோதரியினுடைய அந்த இருதயத்தை பார்த்தார். அந்த இருதயத்தை பார்த்து ஆண்டவர் ஆமென் அங்கே இருந்து சீமோன்ட்ட கேட்டாரு ஆமென் நான் உள்ள வந்த போது நீ என் கால்களை கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கல, ஆமென் என் எனக்கு முத்தம் செய்யல, ஆனால் இவளோ தன் கண்ணீரினால் என் பாதங்களை கழுவினார். ஹalleluya அவன் உள்ள வந்ததுல இருந்து அவன் இதுவரைக்கும் விடாமல் என்னை மொத்தம் செய்கிறாள். ஆண்டவர் சொன்னாரு ஸ்ரீயே உன் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹalleluya அவன் வாய் திறந்து பேசவே இல்லை. ஆண்டவர் இயேசுப்பாட்ட சொன்னால அவன் என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, அதனால நான் விலை உயர்ந்த அவன் தைலத்தை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னா இல்ல. அவன் ஹalleluya இருதயத்தை உடைக்கப்பட்டவளாய் அவன் தான் பாவி என்பதை அறிந்தவளாய் அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தாள். இயேசு அவளை ஏற்றுக்கொண்டார். ஹalleluya உங்களையும் என்னையும் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அவன் அதனாலதான் இங்கே அவன் தாவீது சொல்றாரு அவன் பாவம் செய்த போது ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் அழுது ஆண்டவரே தேவனை வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்கவே மாட்டார்.
ஹalleluya. சில மனிதர்கள் சிலரை ஆமென் ஹalleluya சில ஆமென் ஹalleluya எதிராக ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க முகத்தை கூட பார்க்க கூடாதுன்னு நினைப்பாங்க. இனி அவனை பார்க்கவே மாட்டேன், இனி அவனை நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்கவே மாட்டேன். ஆமென் ஹalleluya. அவன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தான், அவன் எனக்கு விரோதமாய் எழும்பி நின்றான்னு சொல்லி ஆமென் ஹalleluya இருமாப்புள்ளவர்களை சில நேரத்துல இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் ஆவிதான். ஹalleluya. அவன் எப்படி இருந்தாலும் சரி, அவன் ஹalleluya எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் சரி, அவன் திரும்பி வருகிறதான சூழ்நிலையில அவன் இருதயம் உடைக்கப்பட்டவனாய் ஆண்டவரே நான் ஒரு பாவி என்னை மன்னியும் என்று சொல்லும் போது ஆண்டவர் அவனை ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya மன்னித்து ஆமென் ஹalleluya புதிய மனிதனாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னிடத்திலும் எதிர்பார்ப்பது அதுதான். அவன் வஸ்திரத்தை அல்ல. ஆமென் பிரைஸ் தி லார்ட். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக ஆமென் ஹalleluya முரட்டாட்டம் உள்ளவர்களாய் இருந்தார்கள், முறுமுறுப்பு செய்கிறவர்களாய் இருந்தார்கள். என்ன நடந்தாலும் ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்தாலும் ஆமென் அவர்கள் ஆமென் ஹalleluya ஆண்டவருக்கு எதிராக பேசுகிறவர்களாய் இருந்தார்கள். அவர் நடத்தி வந்த வழிகளை மறந்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து சொல்கிறார், உங்கள் இருதயத்தை கிழித்து ஆண்டவரிடத்துல திரும்புங்க. ஹalleluya. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் ஆண்டவரிடத்துல திரும்பல மடிந்து போனார்கள். ஆமென் புதிய சந்ததிகள் மாத்திரமே கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள். ஆமென் யோசுவாவை காலிலே தவிர வேற யாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட ஒரு மனிதன் உள்ள போகல. ஆனால் எனக்கு நம்பி அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆமென் வாக்களிக்கப்பட்டதான பரலோகம் என்கிறதான கானானை இழந்து போக கூடாது. பிரைஸ் தி லார்ட் ஹalleluya. ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் அவன் உள்ளான மனிதன் வளர்க்கப்பட வேண்டும். ஹalleluya. உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட வேண்டும். நாளுக்கு நாள் ஆமென் ஆண்டவருடைய வழியிலே நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை கூட ஆமென் வாசிக்கலாம். ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya. மத்தேயு 23வது அதிகாரம் 26வது வசனம் ஆண்டவர் எப்படியாக சொல்கிறார்? மத்தேயு 23வது அதிகாரம் 26வது வசனம். குருடனான பரிசேயனே வெளிப்புறம் சுத்தமாகும்படி அதை உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. பிரைஸ் தி லார்ட். எப்படி சொல்றாரு பாருங்க, குருடனான பரிசேயனே. ஆண்டவர் வந்துட்டு சொல்றது எல்லாம் ஆமென் ஹalleluya அப்படிதான். பிரைஸ் தி லார்ட் ஹalleluya. ஆண்டவர் ஆமென் ஹalleluya அந்த சீசர்ல பார்த்தா திட்டறதா இருந்தாலும் சரி, பிரைஸ் தி லார்ட் பேதுருவை பார்த்து என்ன திட்டினாரு? ஆமென் அற்ப விசுவாசியேன்னு திட்டினார். நேத்துக்கு ஆமென் ஹalleluya குமரேச சபத்தில் பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது ஆமென் ஹalleluya அந்த அதிகாரத்தை பார்க்கும்போது ஆமென் ஹalleluya ஆண்டவர் சொல்றாரு ஆமென் நான் நடந்து வரட்டுமா கடல் மேல அப்படின்னு சொல்லும்போது சரி ஆண்டவர் வான்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆண்டவரை நோக்கி பார்க்காம போனவன் அவன் கொஞ்ச நேரம் அவன் ஹalleluya கடல் கொந்தளிப்பு வந்தவன கடல் கொந்தளிப்பை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அவன் ஹalleluya உள்ள அவன் ஹalleluya அவன் அந்த கடல்ல அமிழ ஆரம்பிச்சுட்டான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளில் நாம் அப்படிதான் இருக்கிறோம். அவன் நாம் விசுவாசிகளா இருக்கிறோமா? விசுவாசி என்று சொன்னால் ஆண்டவர் மேல ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படாமல் ஆண்டவரே அவன் எல்லா காரியங்களிலும் எனக்கு கூட கூட இருப்பீர், எல்லா சோதனைகளிலும் எனக்கு கூட இருப்பீர், தாண்டி செல்வதற்கு பலன் தருவீர். ஆனால் அவன் அற்ப விசுவாசி சந்தேகப்படுகிறவனா இருக்கிறான். ஹalleluya. நீங்களும் நான் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரை சந்தேகப்படக்கூடாது. அப்ப இங்க சொல்றாரு, அவன் குருடனான பரிசேயனே அவன் பாவசன பாத்திரத்தின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவன் உட்புறத்தையும். சில வீட்டுல எல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா ஆமென் ஹalleluya வெளியில எப்படி இருக்கும் பாத்திரம் எல்லாம் பளபளன்னு இருக்கும், புதுசு போல இருக்கும். ஆனா உள்ள கழுவி இருப்பாங்களா? ஒரு வீட்டுக்கு போறீங்க, உங்களுக்கு காபி கொடுக்குறாங்க, குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது வெளியில நல்ல டம்ளர் சூப்பரா இருக்கு, ஆனா உள்ள அழுக்கா இருக்கு அப்படின்னா அடுத்தட இந்த வீட்டுல போய் குடிப்பீங்களா? காபி கேட்டாலும் ஐயோ வேண்டாம் வேண்டாம், வேற நல்ல விலையுயர்ந்த நல்ல ஜூஸை கொடுத்தா கூட வேண்டாம் வேண்டாம்னு என்ன பண்ணிடுறீங்க? ஓடி வந்துடுறீங்க. அது மாதிரிதான் அவன் ஹalleluya வெளிப்புறத்தை மாத்திரமல்ல. சிலர் பார்த்தோம்னா அவன் ஹalleluya நம்ம இந்த கடல் சைடு இல்லைன்னா சிலர் வந்துட்டு குளிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் தண்ணி எடுத்து சும்மா மேல 4 சொட்டை ஊத்திட்டு நான் குளிச்சுட்டேன், முழுவதும் நான் குளிச்சுட்டேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க வருவாங்க. அந்த மாதிரி இல்ல, நம்முடைய உள்ளத்தையும் நீங்களும் நானும் தூய்மைப்படுத்த வேண்டும். ஹalleluya. அதே 51வது சங்கீதத்துல தாவீது இப்படியாக சொல்லுகிறார், ஆண்டவரே ஆமென் ஈசோப்பினால் என்ன பண்ணுங்க அவன் சுத்திகரியும். 7வது வசனம் வாசிங்க. ஆமென் ஹalleluya. 51வது அதிகாரம் சங்கீதம்.
நீர் என்னை ஈசோப்பினாலே சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கழுவினார் என்று சொன்னால், அவன் தாவீது சொல்றான், ஈசோப்பினாலே என்னை சுத்திகரியும். ஆனால் நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். அவன் இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்களும் நானும் பாவங்கள் அற அவன் கழுவப்பட்டவர்களாய் இருக்கிறதுனாலே அவன் அல்லேலூயா உறைந்த மலையிலும் வெண்மையாய், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, பனியை காட்டிலும் வெண்மையான அவன் அல்லேலூயா மனதை உடையவர்களாய் நீங்களும் நானும் இருப்போம். அப்ப முதலாவது காரியம் என்ன? ஆமென். ஆலய வஸ்திரத்தை கிழிக்கிறதான பக்தி அல்ல, இருதயத்தை கிழிக்கிறதான பக்தியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வெளிப்புறமான பக்தி அல்ல, ஆமென். ஆலய இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறதான பக்தி, மற்றவர்களுக்கு முன்பதாக ஆமென் ஆலய நாடகம் ஆடுகிறதான பக்தி அல்ல, ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதான பக்தி நமக்கு தேவை. ஹalleluya. இரண்டாவது காரியம் வாசிங்க. ஆமென். அதே ஆமென் பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. யோவேல் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆமென் வாசிக்கும் போது வாசிங்க. யோவேல் 2வது அதிகாரம் 13வது வசனம். அதிலேயே கையை வச்சுக்கோங்க, ஒரு மார்க் வச்சுக்கோங்க. வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்க தேவனாகிய கர்த்தரிடத்தில் திருப்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அல்லேலூயா. நாம் பாவிகளாய் இருக்கும்போது அவரிடத்துல போனால் அவர் நம்மை தண்டிப்பாரா என்று சொல்லி அவன் ஆளிலே பயப்பட வேண்டியதல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். நான் பாவியா, நான் மகா பெரிய பாவியா இருக்கிறேன், ஆமென், நான் இயேசுவின் இடத்துல போனா அவர் என்னை தண்டிப்பாரா என்று சொல்லி பயப்பட வேண்டிய காரியம் இல்ல. ஏன்னா யோவேல் சொல்றாரு, அவர் இரக்கமும், பிரைஸ் தி லார்ட், இரக்கம் உள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் நீங்களும் பாடுங்க, நானும் பாடுகிறோம். ஆமென். இரக்கம் செய்யும் தேவனாலே எல்லாமே கைகூடும், எமக்கு எல்லாமே கைகூடும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும், நமக்கு எல்லாமே கைகூடும். அல்லேலூயா. அவர் மிகுந்த இரக்கமுள்ள தேவன், அவரை போல இரக்கமுள்ளவர் அவன் ஒருவரும் இல்லை. அவன் ஆகிய தேவன் பாவியின் அழிவை விரும்புகிறவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அவனுடைய மனமாற்றத்தையே விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படி ஆண்டவர் இரக்கமுள்ளவரா இல்லைன்னு சொன்னா நீங்களும் நான் இங்க உட்கார்ந்து இருக்க முடியுமா? ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் இல்லைன்னு சொன்னா நீங்களும் நானும் என்றைக்கும் மறித்து போயிருப்போம். நாம் செய்த பாவங்களுக்கு தண்டனையை அனுபவித்திருப்போம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவற்றை தன் மேலே ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர். ஹalleluya. அவரை போல இரக்கம் உள்ளவர் அவர் மேசிக்குள்கால் ஒருவரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவரே இரக்கமுள்ள நல்ல தெய்வமா இருக்கிறார். நாம் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் இருதயத்தை உடைத்து அவரிடத்துல வரும்போது அவர் இரு கரம் நீட்டி நம்மை அணைக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. ஆமென். பாவி என்று சொல்லி ஒரு மனிதனையும் புறம்பே தள்ளாத தேவன். ஆமென். ஹalleluya. நீ பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிற, நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆமென். ஹalleluya. நீ பாவத்தோடு வந்திருக்கிற, அதனால என்னுடைய சமூகத்தில் உனக்கு இடம் இல்லை என்று சொல்லி ஒரு மனிதனையும் புறம்பே தள்ளாத தேவன் தன்னுடைய இரு கரங்களையும் விரித்து அணைக்கிறவராய் இருக்கிறார். கடைசி நிமிஷத்துல கூட ஆமென். ஹalleluya. அந்த கள்ளன் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டான், சிலுவையில தொங்கும் போது அவன் கேட்டான், ஆண்டவரே நீர் வரும்போது ஆமென் ஹalleluya என்னையே நினைத்துக் கொள்ளுங்க, உடைய ராஜ்யத்துல வரும்போது என்னையே நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை பார்த்தார், உண்மையான மனமாற்றத்தை பார்த்தார். ஆனால் ஹalleluya இடது பக்கத்துல இருந்தவனோ அவன் பிரைஸ் தி லார்ட் அவன் ஒருபோது வருந்தல. அவன் தான் செய்ததற்காக ஒரு நாள் வருந்தல, கடைசி நிமிடத்துல கூட அவன் வருந்தல. ஆனால் வலது பக்கத்துல இருந்துதான் கள்ளனோ அவன் ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே ஆமென் ஹalleluya நாங்கள் என்ன பண்ணிருக்கிறோம், செய்த தவறுக்கு இந்த தண்டனை அனுபவித்திருக்கிறோம். ஆனால் நீரோ ஒரு தவறு செய்யாதவர். அவன் நம்மிடத்துல ஒரு ஆமென் ஹalleluya தவறும் இல்லாத சூழ்நிலையில் ஆமென் ஹalleluya நீர் எங்களோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீரே. அவன் எனக்கு தெரியும் நீர் ஒரு நாள் உம்முடைய ராஜ்யத்துல வருவீர். எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க.
சிலுவையில தொங்குகிறதான சூழ்நிலைகளில் ஒருவேளை அவனுக்கு இயேசுவை பற்றி கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம். அவன் கடைசி நேரத்தில் அங்க நடக்கிறதான நிகழ்வுகளை பார்த்து, அவன் அங்க நடக்கிறதான இயற்கை அவன் சூழ்நிலைகளை பார்த்து இவர் தேவ குமாரன் என்று சொல்லி அவன் அவன் விசுவாசித்திருக்கலாம். அவன் ஒரு நாள் தாமதம் பண்ணவே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவராலே நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது, இவராலே நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது, அதனால இவரை விட்டுறக்கூடாது, நான் மறிக்கிறதுக்கு முன்பாக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் நமக்கு நிறைய நேரங்களை கொடுக்கிறார். அந்த கல்லனுக்காவது கொஞ்ச நேரம் ஆண்டவர் நமக்கு நிறைய நேரங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு வசனம் கூட இருக்குது. காலையில படிச்சேன், எஸ்ஐக்கியல்ல டக்குன்னு ஞாபகம் வரல. என்னன்னு சொன்னா, நீங்க சுவிசேஷம் சொல்றீங்க, உங்க சுவிசேஷத்தை அல்ல தட்டுகிறவர்களை கொடுத்து நீங்க கவலைப்படாதீங்க. அவர்கள் நித்திய அக்கினிக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் பிரயாசம் பண்ணி அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லியும் அவர்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி அவர்கள் அல்ல தட்டுகிறதான ஜனங்களை குறித்து ஒரு நாள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி வேதம் எசேக்கியேல்ல ஒரு வார்த்தை காலையில படிச்சேன். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர்தான். எது வரைக்கும் தெரியுமா? அவர் தகப்பனா இருக்கிற வரைக்கும் அவர் இரக்கம் உள்ளவர்தான். அவன் தகப்பனா இருக்கிற வரைக்கும் இரக்கம் உள்ளவர். ஆனால் ராஜாதி ராஜாவாய் வரும்போது அவன் நியாயம் தீர்க்க வருவான். அல்லேலூயா. அன்னைக்கு அப்பான்னு சொல்லி அவன் முன்னாடி போய் உட்கார முடியாது. அன்னைக்கு இயேசுவே அவனுடைய ரத்தத்தினால் என்னை கழுவுன அன்னைக்கு சொல்ல முடியாது. அன்னைக்கு நியாய தீர்ப்பு மட்டும்தான். வெள்ளை சிங்காசனத்துல தேவன் அமர்ந்திருந்த நியாய தீர்ப்பு மட்டும்தான் அன்னைக்கு நடக்கும். கடைசி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்காத ஜனங்கள் யோவாவின் காலத்திலே செல்லப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் அவர்கள் மனம் திரும்பாமல் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை பத்தி கவலைப்படவே இல்லை. அவருக்கு தேவைப்பட்டதெல்லாம் தனக்கு கீழ்ப்படிந்த நோவாவோ அவருடைய பிள்ளைகளோ அவருடைய மருமக்கள் 8 பேரை பார்த்திருந்த ஆண்டவர் பார்த்தார். பாருங்க, அவன் எதிரே லட்சக்கணக்கான ஜனங்கள், எதிரே லட்சக்கணக்கான ஜனங்கள். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கிறதோ 8 பேர். மோசே ஆண்டவரிடத்திலிருந்து கற்பலகையை பெற்றுக்கொண்டு இறங்கி வருகிறான். கட்டளைகளை பெற்றுக்கொண்டு ஜனங்கள் கண்டுகொண்டே செய்து அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க? அவர்கள் பண்டிகையை ஆசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப மோசே அந்த கற்பலையை உடைத்துட்டு அங்க போய் சொல்றான், கர்த்தரிடத்துல இருக்கிறவர்கள் என் பக்கம் வாங்க. அப்ப அங்க இருந்ததான லேவியின் கோத்திரத்தார் கர்த்தர் பக்கமாய் திரும்பினார்கள். ஹல்லேலூயா. அவன் வேற யாரையும் விட்டு வைக்கவே இல்லை. மோசே சொன்னா, உங்க தகப்பனை பார்க்காதீங்க, தாயினை பார்க்காதீங்க, பிள்ளைன்னு பார்க்காதீங்க, அவன் எல்லாரையும் சங்காரம் பண்ணுங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நியாயம் செய்கிறவராய் வருவார் என்று சொன்னால் ஒரு மனிதனும் தப்பிக்க முடியாது. அது வரைக்கும் சுவிசேஷம் கடந்து போகும். எல்லை வரைக்கும் சுவிசேஷம் கடந்து போகாத இடங்கள் வரைக்கும் போகும். ஆனால் ஒரு மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவன் மனம் திரும்பாமல் அந்த வார்த்தைகளை அல்லல் தட்டினான் என்று சொன்னால் அவன் அவருடைய வருகையில அவருடைய நியாய தீர்ப்பிலே தப்பிக்க முடியாது. நீங்களும் நானும் சொல்லுகிறது கடமை. சுவிசேஷம் சொல்லுகிறது நம்மேல் விழுந்த கடமை. ஆனால் யாரையும் வற்புறுத்த முடியாது. நான் வாசிக்கும் போது லூக்கா 15வது அதிகாரத்துல நான் வாசிக்கிற அந்த கெட்ட குமாரனுடைய இளைய குமாரனுடைய கதையை சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அந்த வரலாற்றுல இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரம் போனான். எல்லா பாவங்களையும் செய்தான். நண்பர்களோடு சேர்ந்து எல்லா பாவங்களையும் செய்தான். ஆனா பணம் செலவழிந்த போதோ பண்டி தவிட்டுக்கு கூட சாப்பிட முடியாத நிலைமை, பண்டி தவிட்டை கூட சாப்பிட முடியாத நிலைமை. திரும்பி வருகிறதான நிலைமையில இவன் நினைச்சா, என் தகப்பட்டு போய் ஒரு வேலைக்காரனா நான் சேர்றேன், என் தகப்பட்டு போய் ஒரு வேலைக்காரனா நான் போய் சேர்றேன். என்ன வேலைக்கு அநேக வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க மத்தியில நானும் ஒரு வேலைக்காரனா நான் வாழ்ந்துட்டு போறேன். தூரத்துல மகன் வருவதை கண்ட தகப்பனும் பாருங்க எவ்வளவு கோபம் இருந்திருக்கும். சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் அழிச்சு போட்டு அவன் ஒன்றுமில்லாதவனாய் திரும்பி வரான். வஸ்திரம் கூட அவன் சரியில்லை, எல்லாத்தையும் இழந்து போனவனாய் திரும்பி வரான். ஆனா இந்த இரக்கம் தகப்பனோ
இரக்கமுள்ள தகப்பனோ ஆமென் ஹalleluya ஒரு நாள் கோபப்படவே இல்லை. அவர் எதிர்பார்த்ததெல்லாம் என் மகன் மனம் திரும்பி வருகிறார், ஹalleluya என் மகள் மனம் திரும்பி வருகிறார் என்று தானே என் இயேசு எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான ஆமென் ஹalleluya மகனே மகளே ஹalleluya தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நான் உண்மையான மனமாற்றத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ளவர். ஹalleluya வாசிங்க யாத்திராகமம் 34வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆமென் யாத்திராகமம் 36 4வது அதிகாரம் 6வது வசனம் சீக்கிரம் வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹalleluya ஆமென். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென் ஹalleluya ஆண்டவர் அவருடைய இரக்கத்தை எப்படி காண்பிக்கிறாரா வாசிங்க. ஆமென் 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது ஆமென் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்மேலே நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார், சாந்தமுள்ளவராயிருக்கிறார். ஹalleluya எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் ஒரு தகப்பனுடைய அன்பு. ஒரு தகப்பனுடைய அன்பு இதுதான். ஆமென் ஹalleluya எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும். நான் உண்டாக்கின, நான் உருவாக்கின, நான் படைத்த ஆமென் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென் ஹalleluya என் மத்தியிலே மறுபடி வர வேண்டும். விசுவாசினாலே பிரிந்து போன ஜனங்கள் ஆமென் எனக்குள்ளாய் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆமென் அதற்காக தான் நீங்களும் நானும் ஆமென் அவருடைய சத்தியத்தை சொல்றோம், அவருடைய உபதேசத்தை சொல்றோம், அவருடைய ஆமென் சுவிசேஷத்தை சொல்றோம், அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென் ஹalleluya நம்முடைய தகப்பன் ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் உருக்கம் உள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். அதே போல நீங்கள் நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் நியாயாதிபதியா வரும்போது ஒரு மனிதனும் தப்பிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட் ஹalleluya. முதலாவது காரியம் என்ன சொன்னேன்? நம்முடைய வஸ்திரங்களை கிழிக்கிறதான பக்தி அல்ல, இருதயத்தை கிழிக்கிறதான பக்தி நமக்கு வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது காரியம் ஏன் ஆமென் நம் கர்த்தரிடத்தில் திரும்ப வர வேண்டும். அவர் ஆமென் ஹalleluya இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. மூன்றாவது காரியம் ஆமென் வாசிங்க ஹalleluya அடுத்த ஆமென் பகுதியை ஆமென் 13வது வசனம். அவர் ஒரு இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறதான தேவன். ஹalleluya தேவன் ஆமென் நியாய தீர்ப்பையோ அல்லது தண்டனையோ தேசத்தின் மீதோ குடும்பத்தின் மீதோ அவர் கட்டளையிட்டு இருந்தாலும் ஜனங்கள் உண்மையாய் மனம் திரும்பும் போது அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya அவன் தேவனுடைய நியாய தீர்ப்பை மாற்றக்கூடியதான ஒரே சாவி என்ன? மனிதனுடைய உண்மையான மனம் திரும்புதல். மனிதனுடைய உண்மையான மனம் திரும்புதல் தான் என்னது? தேவனுடைய மனதையே மாற்றக்கூடியதான அவன் ஒரு சாவியா இருக்குதான். பிரைஸ் தி லார்ட் ஹalleluya ஆமென். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது ஆமென் ஹalleluya அநேக பரிசுத்தவான்களை குறித்து ஆமென் சந்தோஷப்படாமல் ஒரு பாவி மனம் திரும்புவதை குறித்து பரலோகம் மிகுந்த சந்தோஷப்படுகிறதா இருக்கிறது. அதனாலதான் 99 விட்ட ஆண்டவர் அவன் ஒன்றை தேடி ஓடுகிறார். 99 வச்சுட்டு அவன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேடி வர காரணம் என்ன தெரியுமா? அவன் உங்கள் மேலும் மென்மேலும் அன்பாய் இருக்கிறார். அவன் நீங்களும் நானும் அவரிடத்துல மனம் திரும்பி வரும்போது அவன் நம்மேல மனஸ்தாபமாய் இருக்கிறதான காரியங்கள், அவன் தீங்கை கொண்டு வருகிற காரியங்களை தேவன் மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். அவன் நினிவேவின் மக்கள் அப்படிதான் மனம் திரும்பினாங்க. ஹalleluya யோனாட்ட சொல்லிட்டாரு, அவன் நான் அவர்களை அழிக்க போகிறேன், நீ போய் சொல்லு, நான் நினிவேவின் பாவத்தை அவன் வானத்துக்கு எட்டினது, அதனால அவங்க அழிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா யோனா போய் அவன் நாளிலே பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டாரு. இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்காரு யோனா, எப்படா இந்த பட்டணம் அழி. யோசித்து பாருங்க, ஆண்டவர் உங்களையும் இன்னையும் ராமநாதர் பட்டணத்துக்கு அனுப்பியிருக்காரு. திடீர்னு சொல்றாரு, நீ போய் சொல்லிட்டு வா, ராமநாதர் பட்டணம் அழிக்க போகுது. நீங்களும் நானும் போய் சொல்லிட்டு வந்து காத்திருப்போமா? எப்ப அழிய போதுன்னு தெரியலையே, ரொம்ப கியூரியாசிட்டியோட
எப்படி அடிக்க போறாங்க தெரியாது அப்படின்னு சொல்லி காத்திருப்போம். ஆனா யோனா அப்படிதான் காத்திருந்தான். இப்ப இந்த ஜனங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டு, இந்த ஜனங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, நம்ம அழிச்சுடுவாரு. உடனே ராஜா நம்ம எல்லாரையும் கூப்பிட்டான், உபவாசத்துக்கு இருங்க, ஆடு மாடுகள் எல்லாம் உபவாசம் இருங்க, சாம்பல்ல உட்காருங்க, ஆண்டவர் மனமாறுகிற வரைக்கும் நாம காலையிலேயே விடக்கூடாது. அல்லேலூயா. சில நேரங்களிலே ஆண்டவர் தன்னுடைய நாளிலே நம்மையில வைத்த திட்டங்களை சில சேஞ்ச் பண்றதுக்கு நம்முடைய உண்மையான மனமாறுதல் காரணமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நினிவே மக்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள், ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார்கள், ஆண்டவருக்கு முன்பாக நாளிலே தங்களை அர்ப்பணித்தார்கள். அதனால தேவன் அவர்கள் தீங்கை மாற்றினார். அல்லேலூயா. அவன் உங்கள் மேலும் என் மேலும் மனதுருக்கமாய் இருக்கிற தேவன். அவர் எமது தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். யோனா 3வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கும் போது அங்கே அப்படியா சொல்றாரு, தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் சொல்லி இருந்ததான தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெபிக்கிறதான ஜெபம் சில நேரம் ஆண்டவருடைய மனதை மாற்றுகிறதா இருக்கிறது. சோதம் கொமரா அடிக்க போறேன்னு சொல்லிட்டாரு, ஆனா இந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக போய் நிற்கிறான். ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் அழைப்பீரோ? அழைக்க மாட்டேன். 40 இருந்தால் அழைப்பீரோ? 30 20 கடைசி சொல்ல 5 நீதிமான் இருந்தால் அழைப்பீரோ? ஆண்டவர் சொல்றார், 5 நீதிமான்கள் இருந்தாலும் அழிக்க மாட்டேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, தேவன் இன்னும் இந்த உலகத்தை காப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவரை ஆராதிக்கிறதான நீதிமான்களாகிய உங்கள் என்னுடைய அல்லேலூயா. இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டியதான் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சத்தியத்தை நீங்களும் நானும் சுமந்து செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை குறித்து ஆண்டவர் அதிக வாரம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அல்லேலூயா. அவர் அதனாலதான் தாமதம் பண்ணுகிறவராய் ஹல்லேலூயா. வாசிங்க எசேக்கியேல் 33வது அதிகாரம் 11வது வசனம். எசேக்கியேல் 33வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 33வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். சொல்றாரு பாருங்க, நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறாராம். அதனாலதான் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போதோ அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக ஆண்டவர் தன்னையே அவருடைய சந்ததியை மன்னிக்கும்படியாக மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக ஆண்டவர் தன்னையே அர்ப்பணித்தார். பரலோகத்தின் ராஜா, பரலோகத்தின் தேவன், மகிமையின் ராஜா தன் மகிமையை விட்டு இந்த உலகத்திற்கு வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அவன் துன்மார்க்கமாய் மரித்து போக கூடாது, அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அவர்களுடைய மகா பெரிதான அந்த கிருபை, அவன் மகா பெரிதான அன்பு, அதனாலே நீங்களும் நானும் நிற்கிறவர்களாய் இருக்கிற ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையும் நீதியும் உள்ளவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவரிடத்துல பாவத்தை அறிக்கையிடணும். ஆண்டவரை எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு உண்மையான மனம் திரும்புதல். வெளிப்புறமாய் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்பதல்ல, நானும் கிறிஸ்தவன் என்பதல்ல, நானும் சபைக்கு போகிறேன் என்பதல்ல. ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு உள்ளான மாறுதல். உள்ளான மனிதன் மனமாற்றம் அடைகிறதை ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் முதலாவது காரியம் வஸ்திரத்தை அல்ல, இருதயத்தை இருக்கிறதான பக்தி வேண்டும். ஏனென்று சொன்னால் இயேசு இரக்கமும் மன விருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம், அவர் தீங்குக்கு மன
மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. அதனால எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த கர்த்தர் நம்முடைய வெளிவேஷமான ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கிறதல்ல, ஆமென், நாம் சபைக்கு கொண்டு வருகிறதான ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya மற்ற காரியங்களை பார்க்கிறவர் அல்ல. ஆமென், நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை உற்று பார்க்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய இருதயம் அவரை ஆராதிக்கிறதா, நம்முடைய இருதயம் அவரை மகிமைப்படுத்துகிறதா, நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிறதா என்று சொல்லி ஆமென் ஹalleluya நம்மை உற்று பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில ஆமென் ஆலய வஸ்திரத்தைக்கு மட்டும் கிழிக்கிறதான பக்தி ஆமென் நமக்கு வேண்டாம். ஆமென் ஹalleluya வெளிப்புறமான பக்தி நமக்கு வேண்டாம். ஆமென் ஹalleluya குடும்பத்தினுடைய ஆமென் சாபத்தை வரச்செல்லணும். ஆமென் ஹalleluya மற்ற காரியங்களும் கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென் ஒப்பு கொடுத்து ஆமென் உங்கள் இருதயங்களை கிழிக்கும் போது ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். ஜெப உதவிக்கு போதகர் A.G. பால், பிலதெல்பியா பரிசுத்த சபை, சுப்பிரமணியபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9244605832. போதகர் P. ஞானதாஸ், பிலதெல்பியா பரிசுத்த சபை, குமரேசபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9345104097. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.